எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய புத்திரர், அவர் மனுஷ சாயலானார். அது மாத்திரமல்ல, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கினார். ஹல்லேலூயா. முதலாவது 6 நாம் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஓர் இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு தேவகுமாரன், அவர் மனுஷ சாயனானார். தேவ தூதரெல்லாம் அவரை துதிக்கணும். ஆனா அந்த தேவ தூதரிலும் சற்று சிறியவராய் தன்னை என்ன பண்ணாரு? அவர் தன்னை தாழ்த்தினார். அதனால்தான் இந்த 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததினாலே அவர் எல்லா தேவ தூதர்களும் அவருக்கு முன்பாக வருகிறது. ஹல்லேலூயா. படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, தூதருக்கு கீழானவர் இப்போது பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியாக வந்து சிங்காசன் மேல் உட்கார்ந்து இருக்கிறவருடைய வலது கரத்தில் புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தாலே நிறந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தது. ஹல்லேலூயா. மனுஷ சாயலானவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக மாற்றி தன்னை மரண தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்தது நிமித்தம் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் இப்பொழுது அந்த புஸ்தகத்தை வாங்க பாத்திரவானாய் மாறின போது எல்லா தூதர்களும் வணக்கமா அவருக்கு முன்பாக விழுந்ததாம். ஹல்லேலூயா.